ஒரு நாளைக்கு 1.5 ஸ்பூனுக்கு மேல சக்கரை சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு ஆவரேஜ் கன்சம்ஷன் 6 ஸ்பூன். 2 காஃபினால 4 ஸ்பூன் முடிஞ்சு போச்சு. உப்பு இவ்வளவு தான் சாப்பிடணும்னு இருக்கு. உப்பு இல்லாம எதுவுமே சாப்பிடுறது இல்ல. ராத்திரி 8 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. 1 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறோம். ஆயிலும் நான்வெஜ்ஜும் குறைச்சிக்கணும்னு சொல்றான். நம்ம சாப்பிடுறது சிக்கன் 65 ஆயில்ல ஃப்ரை பண்ண சமோசா தான் சாப்பிட்டு இருக்கோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி கொலைய திறந்தா வந்த விஷயம் இன்னைக்கு பாட்டில்ல ரொப்பி வருது. எவனுமே யோசிச்சிருக்க மாட்டான். அந்த 15-20 ரூபா கொடுத்து தண்ணி ஒருத்தன் வாங்குவான்னு யோசிக்க முடியாது சார். ஏன் வாழ்நாள் காலத்திலேயே நான் யோசிக்கல சார். 25 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணிக்கெல்லாம் எவனோ காசு கொடுத்து வாங்கணும் லூசுங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்ச காலம் போய் இன்னைக்கு நானே 25 ரூபா கொடுத்து தான் தண்ணி வாங்குறேன். அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம். தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம வாழ்க்கையில அது ஒரு பார்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. பிளாஸ்டிக் பாட்டில ரொப்பி எந்தெந்த டிகிரி டெம்பரேச்சர்ல மாறி மாறி வந்து லாரியில வருது. 40 டிகிரி சூடா இருக்கும் போது லாரியில கொண்டாந்து இறக்குறான். அதை கொண்டு போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். திருப்பி அதை கொண்டாந்து எனக்கு ரூம் டெம்பரேச்சர்ல கொடுன்னு சொல்லும் போது திருப்பி அதை அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரோம். இது எல்லாமே அது உள்ள இருக்கிற பொருள் பிளாஸ்டிக்ல ரொம்பி இருக்கு. அதோட மாற்றம் நம்ம உடம்புக்கு பயங்கரமான ஒரு கேடு. இன்னும் நம்ம அதை தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு விமோசனம் கிடையாது. நம்ம ஆளுங்க அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானே வெளியில போன ஒரு இடத்துக்கு போனா இப்ப சுத்தமான தண்ணி கிடைக்காத மாதிரி என் குழந்தைக்கு நானே பாட்டில் தண்ணி கொடுக்குறேன். இன் ஹைண்ட் சென்ஸ் அது விஷம். அதை நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் அதுல எவ்வளோ நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வாங்கினா கூட காய்ச்சி குடி. அந்த தண்ணியை கூட மேக் ஷுர் தட் யூ ட்ரிங்க் இட் ஹாட். சூடா குடிங்க. த்ரோட்டை ட்ரையாக வச்சுக்காதீங்க. சாப்பிட்ற முறைகளில் நம்ம அதை டேமேஜை குறைச்சிக்கலாம். எங்கள் தாத்தா காலத்துலலாம் 80 வயசுல கண்ணாடி போடாமல் நியூஸ் பேப்பர் வாசிப்பார். பட் இப்போ நம்ம கண்ணாடி போடுறோம் அப்படின்னு ஒரு இது வாசிக்கிறோம். ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பாருங்க, அவங்க 80, 90லாம் வாழ்றாங்க. 95லாம் கூட வாழ்றதை பார்க்க முடியுது. அப்போ ஒரு பக்கம் நம்ம ஹெல்த்தியாக இல்லை, அதனால வாழ மாட்டிக்கோன்னு சொல்கிறோம். இன்னொரு புறம் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். அப்போ இது எங்கே மிஸ் மேட்ச் ஆகுது சார்? நம்ம அடித்தா மொட்டை வச்சா முடின்ற மாதிரி சில விஷயத்தை பார்க்குறோம். வெள்ளைக்காரங்க அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு என்னென்னா, அவங்க அப்ரப்டாக அதை ஒன்றை மட்டும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் காஃபி டீ குடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கம்மியாயிடும். நீங்கள் அந்த காலத்தில் தாத்தா பாட்டியில் நல்ல கீரை சாப்பிட்டுருந்தாங்க, கேரட் சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க தூரம் நடந்தாங்க, ரொம்ப தூரம் கண் பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கண் பார்வையெல்லாம் மங்காமல் ரொம்ப வருஷம் 80 வருஷம் 70 வருஷம் கண்ணு நல்லா பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு. என் தாத்தாலாம் 80 வயசில் இறந்தார். 75 வயசு வரைக்கும் 2 மசாலா தோசை 4 பூரி சாப்பிடுவார், 2 வடை சாப்பிடுவார் காத்தால. 75 வயசுல கை பிடிச்சாருன்னா நிற்க முடியாது. தாத்தா அப்படி கத்தணும், இப்படி இறுக்கி பிடிப்பாரு. கை அப்படி கல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்தாங்க என் தாத்தாலாம். பட் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் லைஃப் ஸ்பேன் ஏறி இருக்கு. 65 வயசு தான் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். இப்போ 70 வயசா இருக்கு. 62, 61 ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இப்போ ஜாஸ்தியாக இருக்கு. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடலங்கிறோம். பட் இது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது எங்கேயும் மிஸ் மேட்ச் ஆகுது. எங்கேயும் மிஸ் மேட்ச் ஆகல. மருத்துவம் வளர்ந்துருக்கு. காலம் மாறும்போது இப்போ சக்கரை சாப்பிடக்கூடாதுன்றான். நம்ம பாதி விஷயம் சக்கரை வச்சு தான் சாப்பிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 1.5 ஸ்பூனுக்கு மேலே சக்கரை சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு ஆவரேஜ் கன்சம்ஷன் 6 ஸ்பூன். 2 காஃபினால 4 ஸ்பூன் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு நாளைக்கு 1.5 ஸ்பூன் மேலே சக்கரை சாப்பிடக்கூடாது. உடம்பு சேர்த்துக்கூடாது. 6 ஸ்பூன் சாப்பிட்றோம். உப்பு இவ்வளோ தான் சாப்பிடணும்னு இருக்கு. உப்பு இல்லாமல் எதுவுமே சாப்பிட்றது இல்லை. ராத்திரி 8 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றோம். ஆயிலும் நான்வெஜ்ஜும் குறைச்சிக்கணும்னு சொல்கிறான். நம்ம சாப்பிட்றதே சிக்கன் 65 ஆயிலில் ஃப்ரை பண்ண சமோசா தான் சாப்பிட்டு இருக்கோம். ஆனால் லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தியாக இருக்குது. எதனால் ஜாஸ்தியாக இருக்குது? மருத்துவத்தினால ஜாஸ்தியாக இருக்குது. புது டெக்னிக்ஸ்னால ஜாஸ்தியாக இருக்குது. இன்டர்வென்ஷனல் மெடிசன்னால ஜாஸ்தியாக இருக்குது.